ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேஃபே ஸ்டைல் வெஜ் சாண்ட்விச். இந்த சாண்ட்விச் பார்த்திங்கன்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். ஸோ இந்த சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். இந்த சாண்ட்விச்சோட மெயின் டேஸ்ட் மேக்கராக இந்த மயனேஸ் ஆட் பண்ணுறோம். இந்த மயனேஸ் வந்து கார்லிக் ஃப்ளேவர் வெஜ் மயனேஸ். அடுத்ததாக நான் மின்ட் மயனேஸும் ஆட் பண்ணுறேன். நான் இதில் வந்து மின்ட் சட்னி வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. அடுத்து 1000 Island ட்ரெஸ்ஸிங், சீஸ் ஸ்ப்ரெட்ஸ் வச்சுருக்கேன், அதோட அன்சால்ட்டட் பட்டர் அண்ட் இந்த கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ் ஃப்ளேவரோட பட்டரும் வச்சுருக்கேன். இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாண்ட்விச்சுக்கு. இப்போ மிக்சிங் பவுலில் ஒரு கப் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃபைனாக சாப் பண்ணதாக இருக்கணும். ஒரு கப் துருவின கேரட், அடுத்ததாக ஒரு கப் வேக வச்ச ஸ்வீட் கார்ன், ஃபைனாக சாப் பண்ண கேபேஜ் கொஞ்சம், ரொம்ப பொடியாக நறுக்குன்னா ஆனியன் ஒரு கப், கொத்தமல்லி இலை அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கணும். இதோட பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட். அடுத்ததாக இந்த வெஜ் மயனேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த மின்ட் மயனேஸையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம இந்த 1000 Island ட்ரெஸ்ஸிங் வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயும் வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்டஃபிங் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப க்ரீமியாக இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இந்த சாண்ட்விச் மேக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ 2 ப்ரெட் வைக்கிறதுக்கு லைட்டாக பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் வந்து நான் ப்ரெட்டில் அப்ளை பண்ணாமல் இதில் போட்டுக்கிறேன். அந்த பட்டர் மேலே இந்த ப்ரெட்டை வச்சுட்டு அது மேலே கார்லிக் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸிங் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்மளோட ஸ்டஃபிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டஃபிங் மேலே சீஸ் ஸ்ப்ரெட் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சீஸ் ஸ்ப்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். அதுக்கு மேலே வந்து நான் இந்த சீஸ் கிரேட் பண்ணி போடலை. ஏன்னா எனக்கு இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டே கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால நான் சீஸ் ஸ்ப்ரெட் மட்டும் வச்சு பண்ணுறேன். ரொம்ப ஒரு சீஸி எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நம்ம சீஸ் ஸ்ப்ரெட்ஸ் இல்லாமல் சீஸ் நம்ம கிரேட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேலே ப்ரெட்டை வச்சுட்டு இதை டோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கெஃபேயில் வாங்குகிற சாண்ட்விச்சில் வந்து இந்த மாதிரி மெயினாக மைனஸ் ஆட் பண்ணுறனால தான் இந்த டேஸ்ட் கிடைக்கிது. ஸோ நம்ம அதோட இந்த கார்லிக் ஹர்ப்ஸ் பட்டர் ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட சாண்ட்விச் நல்லா கிறிஸ்பியாக டர்ன் ஆகிடுச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த நம்ம சாண்ட்விச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாலட் மாதிரி அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக இருக்கும். ஃபேட் ஃப்ரீ மயனேஸ் யூஸ் பண்ணுறதுனால டயட் கான்ஷியஸாக இருக்கவங்களும் இதை சாப்பிடலாம். ஸோ நம்மளோட டேஸ்டியான யம்மியான சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்நேகிதி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.